வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் நம்மளுடைய ஆர்சிபியோட கேப்டன்சி வெஞ்சரில் ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஸோ டோட்டலி ஆர்சிபியோட கேப்டனாக ரஜத் படிட்டர் பதவி ஏற்றதுக்கப்புறமா ஸோ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ரஜத் படிட்டருக்கு சப்போர்ட் பண்ணி ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அந்த இடத்துல ஹெட் கோச்சு ஸோ ரஜத் படிட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விராட் கோலி அப்படின்னு சொல்லி வீடியோ சொல்ல வெளியே இருந்தது. ஸோ அந்த டைமில் விராட் கோலியோட வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறமா யாரும் பெரிய லெவலில் நீங்களே கேப்டன் ஆகிருக்கலாம் ஸோ ரஜத் படிட்டருக்கு ஹேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் சொல்லலை. ஸோ இந்த இடத்துல நேற்று தான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரஜத் படிட்டரோட கேப்டன்சி அப்படிங்கிறதே விராட் கோலியோட மூதான் அப்படின்னு சொல்லி ஸோ இதை நமக்கு ரிவீல் பண்ணதே முகமது கைஃப் தான். ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலி எல்லாரும் சொன்னது விராட் கோலி அவரோட பர்சனல் ஃபார்ம் அப்படிங்கிறதையும் அவருடைய பேட்டிங் ஃபார்மை மைண்டில் வச்சு ஸோ இந்த இடத்துல அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. நேற்று நம்மளே அந்த அப்டேட்டை தான் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேப்டன்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் விராட் கோலி பண்ணுறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பட் ஆனால் விராட் கோலியோட கேப்டன்சி அப்படிங்கிற அந்த ஒரு வெஞ்சரில் இந்த 1 இயர் அவர் கேப்டனாக ஈஸியாக வந்துடலாம். பட் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விராட் கோலி சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா ஸோ இந்த வருஷம் நான் கேப்டன்சி பண்ணிடுவேன், அதில் எந்த விதமான தப்புமே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டீமுக்கும் ஃபேன்ஸுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபிக்கு ஒரு அருமையான கேப்டன் வேணும். கேப்டன்சி வெஞ்சர் அப்படிங்கிறது யங் பிளேயர்கிட்ட இருந்தால் தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ரஜத் படிட்டர் கேப்டான பிளேயராக இருப்பாருன்னு சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரஜத் படிட்டரை தாண்டி விராட் கோலியை மெயினாக வச்சு ஸோ அவங்க மைண்டில் வச்சுருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புவியை தான் மைண்டில் வச்சுருந்துருக்காங்க. பட் ஆனால் விராட் கோலி இன்வால்வ் ஆகி ரஜத் படிட்டருக்கு கேப்டன்சி பேண்டான திருப்பி இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது இன்னொரு மேஜர் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் நம்மளுடைய ஆர்சிபி டீமுக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய ஜாஸ் ஹேசல்வுட்டோடது. ஜாஸ் ஹேசல்வுட் ஐபிஎல் 2025 வெஞ்சரில் ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா டீம் ஆர்சிபியோட பிரைமரி பவுலராக இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஸோ ஆல்ரெடி ஆர்சிபி டீமோட பிரைமரி பேஸ் பவுலராக அவர் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. ஸோ ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் சீசனில் அவருக்கு இன்ஜூரி, அது மட்டும் இல்லாமல் ஃபுல் சீசன் அவைலபிளாக இருக்க மாட்டேன்னு சொன்னார். இந்த சீசன் அவர் எந்த விஷயமும் சொல்லலை. ஸோ அதனால் ஜாஸ் ஹேசல்வுட்டை நம்பி எடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா ஐபிஎல் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்லை ஜாஸ் ஹேசல்வுட் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜாஸ் ஹேசல்வுட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் அந்த பிளே ஆஃப் டைமில் தான் வருவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி விஷயத்த ஜாஸ் ஹேசல்வுட் சொன்னதுனால தான் லாஸ்ட் டைம் அவரை யாருமே எடுக்கல. அவர் டேக்கர்ஸே இல்லாமல் அன்சோல்டாக போனார். இந்த தடவை ஆர்சிபி அவர் எடுத்திருந்தாலும் அந்த இடத்துல பிஜிடிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டு இன்னும் அவர் கம்பேக் கொடுக்காமல் இருக்கிறாரு. ஸோ அதனால் டோட்டலி இது ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. ஜாஸ் ஹேசல்வுட்னா யாரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் ஆர்சிபியோட இந்த ஒரு போல்டான மூவை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீக்கா ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மாதிரி வியந்தும் ஆப்போசிட்டில் அந்த ஃபேன்ஸை கொந்தளிச்சும் பேசியிருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட கேப்டன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரஜத் படிட்டர்னு அனௌன்ஸ் ஆச்சு. ரஜத் படிட்டரை கேப்டனாக போட்டு ஸோ ஆர்சிபி ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா ரஜத் படிட்டரோட ரீசன்ட் ஃபார்ம் அவர் ஸ்பின் பேஷர். ஸோ அவருக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல எந்த இடத்துல எந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம எப்படி இறக்குனா டீம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டர்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டொமஸ்டிக்கில் ரெகுலராகவே ஆக்டிவாக இருந்திருக்கிறார் ரஜத் படிட்டர். இன்டர்நேஷ்னல் சைடில் அவர் இல்லை அப்படின்னாலும் டொமஸ்டிக்கில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருக்கிறாரு. அதுவும் இந்த வருஷம்லாம் ரஜத் படிட்டரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே செமையாக இருந்திருக்கு. ஸோ அவருடைய இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஸோ அவர் ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ரஜத் படிட்டர் ஆர்சிபிக்கு ஒரு ஒர்த்தான கேப்டன் மெட்டீரியலாக இருப்பார். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் இந்த மூவை பற்றி திங்க் பண்ணவே தேவையில்ல, கொண்டாடி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுங்கள். ஆர்சிபி இந்த சீசன் ஃபுல்லாகவே நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி ரஜத் படிட்டரோட கேப்டன்சியில் சூப்பரான ஒரு வின்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சீக்கா சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.